அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் அண்ணனோட கல்யாண vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நிச்சயதார்த்தம் அன்றைக்கி எடுத்தது. நான் போன vlogலேயே சொல்லியிருந்தேன் சென்னை போயிருந்தேன்னு சொல்லிட்டு. எதுக்காக போயிருந்தேன்னா எங்கள் அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்காக தான் போயிருந்தேன். நானும் அம்மாவும் வந்து அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்துட்டு இந்த சீர்தட்டு வந்து டெக்கரேட் பண்ணுற வேலையை தான் நானும் அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிளேட் வந்து நானே தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் அண்ணனோட பேர் வந்து பிரகதீஸ்வரன், அண்ணியோட பேர் வந்து திவ்யா. அதனால் பிடின்னு அந்த வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பிளேட் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லா பிளேட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் துணி வச்சுட்டு மேலே வந்து போ இருக்க மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தோம். அங்கேயே வந்து எல்லா பொருட்களுமே இருக்குது, நம்ம தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு ஈவினிங் போல் தான் நிச்சயதார்த்தம் வந்தது. அதனால் அதுக்கு தான் வந்துட்டு எல்லோரும் கிளம்பியிருந்தோம். இது உங்களுக்கு தெரியும், லெஃப்ட்டில் இருக்கிறது அம்மா, ரைட்டில் இருக்கிறது வந்து என்னோடய சித்தி, நடுவில் இருக்கிறது வந்து அத்தை. இப்போ நடுவில் இருக்கிற 2 பேரும் வந்து என்னோடய மாமா. இந்த vlogல வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் வந்துட்டு காலையில் நிச்சயதார்த்தம் வச்சு தான் பார்த்துருக்கேன். இந்த சைடில் வந்துட்டு ஈவினிங் தான் நிச்சயதார்த்தம் வைப்பாங்களாம். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டு ஒரு 5:30 போலலாம் நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம். இவங்க தான் என்னோட அண்ணனும் அண்ணியும். இவங்களுக்கு ஒரு விஷஸ் மட்டும் நீங்கள் கமெண்டில் போட்டுருங்க. என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து நந்து. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய vlogல அவன் வந்திருக்கான். அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வந்து என்னோட இன்னொரு அண்ணா அஜய். அதுக்கப்புறம் பொண்ணு வந்துட்டு இன்னொரு சாரியும் மாற்றிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. நிச்சயதார்த்தம் வந்து ஜூன் 5ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு vlog-ஆக அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மோதிரம்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையும் மாற்றிக்கிட்டாங்க. நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் வந்துட்டு இங்கே திருச்சியில் துறையூரில் தான் நடக்குது. அதனால் நாங்கள் திரும்ப ஊருக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே நடுவில் ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சது. நல்ல வெயில் அடிக்கும் போது நடுவில் மழை பெய்யறது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. நான் வந்து இது வந்து ரிசப்ஷனுக்கு நான் போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் ரிசப்ஷனுக்கு முந்தின நாள் தான் போய் எடுத்துகிட்டே வந்தேன். இவ வந்துட்டு என்னோடய மாமா பொண்ணு அபராஜிதா. இவ்வளோ தான் நாங்கள் வந்து நிச்சயதார்த்தத்தில் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா அவளால் வர முடியல. அவள் வந்து என்னோட ஒரு வயசு பெரியவ, ஒர்க் போகிறா. இருந்தாலும் நான் தான் அவளுக்கு அக்கா மாதிரி இருப்பேன். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான், தங்கச்சி வந்துட்டு ஹைட்டாக அக்கா மாதிரி இருப்பாங்க, அது அக்கா வந்துட்டு குட்டியாக க்யூட்டாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் நாங்களும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் மேக்கப் டச்சப்லாம் நடந்துட்டு இருந்தது. இவங்க வந்துட்டு என்னோடய அத்தை. இன்றைக்கி வந்து ரிசப்ஷன், நாளைக்கு வந்து கல்யாணம். இதுதான் வந்து எங்கள் வீட்டோட முதல் கல்யாணம், எங்கள் தலைமுறையோட முதல் கல்யாணம். அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்போம். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே ஸ்டேஜில் நிற்பாங்க, போவாங்க, வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஆனால் இந்த கல்யாணத்தில் நாங்களே வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிற ஆளாக மாறிட்டோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ரிசப்ஷன் லுக். எங்களுக்கு தான் வந்துட்டு கிளம்புறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு லேட்டாக தான் மண்டபத்துக்கே வந்தோம். வந்துட்டு கடன்னு கிளம்புனோம். இதுதான் வந்துட்டு அம்மாவோட சாரீ. க்ரீன், டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு சாரீ கட்டியிருந்தாங்க. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் போல், நைட் போல் வந்துட்டு டிஜே இருந்தது. அதில் தான் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட் வந்துட்டு தூங்க போயிட்டோம். எங்கள் ரூமில் இருந்து பார்த்தா இந்த துறையூர் டு பெரம்பலூர் ஹைவே தெரிஞ்சுது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். காலையில் எழுந்திரிச்சிட்டு நேற்று தான் வந்து லேட்டாக கிளம்புனோம். இன்றைக்கி லேட்டாக கிளம்பக்கூடாதுன்னு ரொம்பவே சீக்கிரம் எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். சீக்கிரம் கிளம்பிட்டோன்றதோட பொறுமையாக கிளம்புனோம். இதுதான் வந்துட்டு என்னோடய சாரீ. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே சாரீ தான், ஆனால் வேறு வேறு கலரில். நானும் ராஜுவும் மட்டும் ஒரே கலரில் சாரீ கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய மேக்கப் லுக் வந்துட்டு இதுதான். கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக எனக்குன்னு செட் ஆன மாதிரி இருந்தது. ஓவரால் லுக்லேயே வந்து எனக்கு வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ரெயின் ட்ராப் வளையல் போட்டு ஓரத்தில் மட்டும் வந்து பார்டர் கட்டின மாதிரி 2 வளையல் போட்டுக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அம்மாவோட சாரீ வந்துட்டு இதுதான், அவங்களோட லுக்கும் இதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட தான் போயிட்டோம். சாப்பாடு நான் சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ வீடியோஸ் எடுக்கவே இல்லை. எனக்கு இந்த ஓவரால் கல்யாணத்துலேயே சாப்பாடு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வந்து கல்யாண வேலைன்னு சொன்னால் எல்லோரும் பரபரன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் காமாக தான் இருந்தோம். ரிலாக்ஸ்டாக அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தோம். இங்கே வந்துட்டு ரொம்ப விடிய கால முகூர்த்தம் இல்லை, அதனால் எல்லாருமே பொறுமையாக கிளம்பி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தான் நாத்தி விளக்கு பிடிச்சேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் வந்து என்னென்னா நேராக வந்துட்டு ஏர் கூலர் அடிச்சிட்டு இருந்ததா, காற்று தான் ரொம்ப அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை.
நிறைய கஷ்டங்கள், போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்குதுன்றதுனால, அந்த தாலி கட்டுற அந்த மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா இருந்தது. நீங்களும் பொண்ணு மாப்பிள்ளைக்கான உங்களோட வாழ்த்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸில போட்டு போங்க. அதுக்கப்புறமா தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் 3 தடக்க சுற்றி வர சொன்னாங்க. நான் தான் முதல்ல விளக்கெடுத்துட்டு சுற்றி வந்தேன். அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. மாப்பிள்ளை கூட வர்றது வந்து என்னோட இன்னொரு மாமா பையன் அபி. இவங்கலாம் தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கப்புறமா பொண்ணுக்கு வந்துட்டு மெட்டியும் போட்டு விடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு மாப்பிள்ளை தான் போட்டு விடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்ன தான் போட சொன்னாங்க, நானும் போட்டு விட்டேன். நாங்கள் எல்லா கசின்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் குளத்துல விடுறதுக்காக கிளம்புனாங்க. சரி நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வேனில் ஏறி உட்காந்துக்கிட்டோம். இவங்க தான் வந்துட்டு என்னோட இன்னொரு மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி. அன்றைக்கி வந்துட்டு பயங்கர வெயிலாக இருந்தது. அந்த வெயிலில் வந்துட்டு அந்த காற்று படும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோமா, அதனால் ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு போனோம். அவங்க வந்துட்டு அதை தண்ணியிலையும் விட்டாங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான விலாகாக நான் எடுக்கல. அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு கல்யாண விலாகாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், கல்யாணம் வந்துட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு 5வது நாள் வந்து தாலி பிரித்து கோக்குற அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த ஃபங்க்ஷன் வந்து திங்கக்கிழமை பண்ணதுனால எல்லாராலையும் வர முடியல. ஒரு 5 பேர் சேர்ந்து தான் அது பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கோத்தாங்க. ஒருத்தர் தாலி, ஒருத்தர் குண்டு, ஒருத்தர் வந்துட்டு அந்த காசு, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கோத்தாங்க. தாலி மாற்றினதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்படி தான் எங்கள் அண்ணனோட கல்யாணம் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். கடைசியாக வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தியும் எடுத்தாங்க. இதுதான் நம்ம சேனலில் போடுற கல்யாண விலாக். எங்கள் அண்ணனோட கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.